இந்த காலவெளியை நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் அப்படி 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிப்போம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். பொதுவாக தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லி அநேகருக்குள்ளே பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் ஒன்று உண்டா? அல்லவிட்டால் அதை புதிய ஏற்பாட்டிலே 2 விதத்திலே வருகிறது. ஒன்று தேவனுடைய ராஜ்யம், இன்னொன்று பரலோக ராஜ்யம். இந்த 2 வார்த்தையும் ஒரே இடத்தை தான் குறிப்பிடுகிறது. இதை குறித்து நாம் இந்த நாட்களே தொடர்ச்சியாய் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஆமென். எத்தனைவருக்கு சந்தோஷம்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து கற்றுக்கொள்கிறதுல சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ இப்போ எந்த லோகத்தில் இருக்கிறோம்? இப்போ பூலோகத்தில் இருக்கிறோம். ஆமென். அப்போ மேலோகத்தை குறித்து படிக்க இருக்கிறோம். ஆமென். இப்போ எந்த லோகத்தில் இருக்கோமா? சிலவங்க அப்படி ஒரு லோகத்தில் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ பூலோகம், மேலோகம். ஆமாம். இப்போ நம்ம இந்த பூமியிலே இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அல்லவிட்டால் அதற்கான எல்லா வேதங்கள், இந்த உலகத்தில் நிறைய நம்பிக்கைகள் இருக்குது, நிறைய வேதங்கள் இருக்கிறது. எல்லாம் நம்ம பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்றது போல அவங்க சில பேர்கள் சொல்றாங்க. மேலோகம் என்கிற ஒரு பெயர் சொல்றாங்க, சிலர் சொர்க்கம் என்கிற பெயர் சொல்றாங்க, இன்னும் சிலவங்க தேவலோகம் அப்படின்னு ஒரு பெயரை சொல்கிறாங்க, இன்னும் மோட்சம் என்கிற பெயரை சொல்றார்கள். அப்போ எல்லா வேதங்களும் தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று உண்டு, பரலோக ராஜ்யம் என்று உண்டு என்கிறதை சொல்லுகிறது. சரி, தேவனுடைய ராஜ்யத்திலே யார் வாசம் பண்ணுவார்? பிள்ளைங்கெல்லாம் கவனிங்கம்மா. உங்களுக்கு இந்த ஜென்ரேஷன், இந்த காலகட்டத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த படிப்பினை ரொம்ப அவசியம். ஆமென். கண்ணை திறந்துங்க பாருங்கம்மா, கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் வாசம் பண்ணுகிற இடம் தான் பரலோகம். அங்கு தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது, அங்கு ஏஞ்சல்ஸ் நிறைய தூதர்கள் இருப்பாங்க. அது ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. அது எங்கே இருக்கிறது என்கிறதை அடுத்தது நம்ம பார்க்க போறோம். பைபிள் அநேக சத்தியங்களை சொல்லுகிறது. பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே ஃபர்ஸ்ட் பிரசங்கம், முதல் செய்தியே தான் நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த யோவான் ஸ்நாபகர், அவர் தன்னுடைய வாயை திறந்து முதல் பிரசங்கம் என்னன்னா தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையே அவங்க இங்கே சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறார். ஆமென். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்முடைய சிறுவர் ஊழியமாக இருக்கலாம், ஜெப குழுக்களாக இருக்கலாம், அல்லவிட்டால் இந்த நாட்களில் சபையை சார்ந்து நாம் செய்கிற எல்லா ஊழியங்களுடைய முக்கியமான காரியமே தேவனுடைய ராஜ்யம். ஆமென். சொல்லுங்க, வாயை திறந்து தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தை பாருங்கள் குறித்து பிரசங்கம் பண்ணும்படியாகத்தான் இயேசுவே வந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயை திறந்த முதல் பிரசங்கமே என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் இயேசு ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். 17வது வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கமும் என்னவென்று சொன்னால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஆமென். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய 3 வெளிப்பாடு. தேவனுடைய அந்த ராஜ்யம் ஒன்று, பாருங்கள், தனிநபருக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் வருகிறது. இயேசு சொன்னார், உங்களுக்குள்ளே இதோ தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்கிறது? வந்திருக்கிறது. யார் நடுவில்? உங்கள் நடுவில், எல்லாவற்றால் உங்களுக்குள் வந்திருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய இதயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், மீண்டும் எனக்காக வரப்போகிறார் என்று சொல்லி விசுவாசிக்கும் பொழுது பாருங்கள், அந்த மனிதனுடைய இருதயத்திலே இயேசு சிங்காசனம் வைக்கிறார். தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறதோ அதுதான் தேவனுடைய ராஜ்யம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தனிநபருக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் உண்டாகிறது. இப்ப யாரெல்லாம் எனக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதுங்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். பாருங்கள், நமக்குள்ளே, அதான் தேவனுடைய ராஜ்யம் யாருக்குள்ளே வந்திருக்கிறது என்று இயேசு சொன்னார். நமக்குள்ளே, உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. சத்தமா கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இரண்டாவதாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அடுத்த வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், சபைக்குள்ளே, சபையில தேவன் ஆளுகை செய்கிறார். சர்ச்
ஆமீன் என்று சொல்லும் பொழுது இது வந்து பாடி ஆஃப் கிரைஸ்ட், அல்லவற்றால் கிறிஸ்துவனுடைய சரீரம் தான் சபை. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்குன்னா சபைக்குள்ளே இருக்கிறது. சபைக்குள்ள தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. 7 குத்துவிளக்கின் நடுவில் உலாவுகிற கர்த்தர். 7 குத்துவிளக்கு எதை குறிக்கிறதுனா சபையை குறிக்கிறது. அது வந்து பாருங்கள், அவர் தம்முடைய கையிலே 7 நட்சத்திரங்களை உடையவராக அவர் இருக்கிறார். பிரைஸ் காட். அப்போ சபையிலே தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது. எங்கெல்லாம் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கிறதோ அங்கே அவருடைய சிங்காசனத்தை அமைக்கிறார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்தில் நான் கடந்து வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய சிங்காசனம் சபையிலே இருக்கிறது. ஆமென். அவருடைய ஆளுகை இங்கே இருக்கிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அதனால பாருங்கள், வேத வசனத்தை அறிந்த விசுவாச பிள்ளைகள் எப்பொழுதுமே வசனத்தை அறிந்தவர்கள் சபையை எப்பொழுதுமே மதிப்பாக பேசணும். ஏன்னா சபையை நீங்கள் தரக்குறைவா பேசும் பொழுது நீங்கள் தேவனுடைய கிறிஸ்துவனுடைய சரீரத்தை தரைக்குறைவாக பேசுகிறீர்கள். வசனத்தை அறிந்தவர்கள் எப்பொழுதுமே சபையை மதிப்பாக பேசுவார்கள். பைபிளை ஆமீன் அறிந்தவர்கள் பைபிளை எப்படி பேசுவாங்க? மதிப்பா பேசுவாங்க, மதிப்பா வைப்பாங்க. அப்போ சபைங்கிறது இது ஒரு ஆமீன் பாருங்கள் கட்டடம் அல்ல, அல்லவிட்டால் இது என்னுடையதும் அல்ல. ஆமீன் பாருங்கள், இது நம்மளுடையதும் அல்ல. நாமே பாருங்கள் ஒரு பழைய பாட்டு, அதனால பழைய பாட்டை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதில் பாருங்கள் உண்டு, நாமினி நம்முடையவர்கள் அல்ல. அப்போ தேவனுடைய ஆலயம் யாராக இருக்கிறோம்? நாமே அந்த ஆலயம். ஆமேன். கரங்களை உயர்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன். அப்போ இதுவரை ஒருவேளை வசனத்தை நீங்கள் அறிகிறதுக்கு முன்பாக ஒருவேளை சபையை வந்து ஒருவேளை உங்கள் வார்த்தையினாலே தரக்குறைவாக பேசியிருந்தால் நீங்கள் இயேசுட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமேன். ஆமீன். எப்பொழுதுமே சபையை ஆமீன் மதிப்பாய் பேசணும் வசனத்தை அறிந்தவர்கள். காரணம் ஆமீன் பாருங்கள், சபை கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறது. ஆமேன். இயேசுவை நேசித்த சகோதரிகள் இருட்டோடு எழுந்து அதிகாலையிலே அவர்கள் வந்து பாருங்கள் அந்த இயேசுவின் சரீரத்திற்கு பணிவிடை செய்ய போனார்கள். இயேசுவின் சரீரம் இன்றைக்கு நமக்கு முன்பாக இருந்தால் விடுவீங்களா? நம்ம ஆண்டவரை ஆமீன் வேதத்தை சத்தியத்தை அறிகிறதுக்கு முன்னால இயேசுக்கு உருவம் இதுதான் செய்து வைத்ததையே நம்ம தொட்டு என்ன செய்தவர்கள்? முத்தம் பண்ணவர்கள். அதுல சில அம்மாமாரு பாருங்க அந்த அப்படி முத்தமே பண்ணிடுவாங்க. அதை முத்தம் பண்றது ஒரு காலத்துல நான் இருந்து என்ன செய்யிட்டே இருந்திருக்கிறேன், பக்கத்துல இருந்து ஒயிட் துணியை வச்சு தொடச்சிட்டு இருந்திருக்கேன். புரிந்தவங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தெரியும். பாருங்கள், சிலர் ஹாமனா தொட்டு கும்பிடுவாங்க, சிலர் முத்தம் பதிப்பார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய சரீரம் ஆமீன் பாருங்கள் சபை என்று சொன்னால் அது எவ்வளவு கனத்தோடு மதிப்போடு. அதனால்தான் சத்தியத்தை அறிந்த அநேகர் வந்து ஆமீன் பிரதர்ஸ் அல்லது சகோதரர் சகோதரி என்கிற வார்த்தைகளை கனமாக பயன்படுத்துவார்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமீன். இன்றைக்கும் அதை மதிப்பாக பார்ப்போம், மதிப்பாக பேசுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். உலக மனுஷன் ஒருவேளை சபைக்குள்ள யாராவது தனி நபர் ஒருவேளை குற்றம் செய்தால் ஆமீன் பாருங்கள் அவன் வந்து மொத்தமா சபையை பேசலாம். ஏதாவது ஒரு ஊழியர் தவறு செய்தால் மொத்தமா கிறிஸ்தவ ஊழியர்கள்லாம் பேசலாம். ஆனால் சர்ச்சில் உள்ள பிள்ளைங்க எப்பொழுதுமே பாருங்கள் சபைங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் குறிப்பிட்ட நபரை வேணா இந்த நபர் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ஆனா ஒரு நாள் சர்ச் அப்படி அதை வந்து கனமா பேசுவோம். அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமீன். பாருங்கள் அவங்களுடைய செய்கைக்குள்ள பலனை அளிக்கும்படியாக இயேசு இருக்கிறார். நம்ம நியாயாதிபதியாய் மாறிட்டோம்னா கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க முடியாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். அதான் கர்த்தர் சொல்றார், நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். ஆமேன். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமீன். விஷயத்துக்கு வந்துடும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் பிரசங்கமே அவர் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணினார். இன்றைக்கும் ஆமீன் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய திட்டங்களை ஆண்டவர் வந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் தேவனுடைய ராஜ்யம் எப்படியாக அமையும் என்கிற திட்டத்தை 5, 6, 7 ஆண்டவர் வந்து போதிக்கிறார். குறிப்பாக இப்போ வாலிப தம்பிங்க ப்ளீஸ் இங்கே கவனிங்களேன். பரலோகம் எங்கே இருக்குது? உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கேட்பாங்க, அப்படிதானே சர்ச்சைக்கு போகிறோம் எப்படின்னா, ஏய் எதுக்குடா சர்ச்சைக்கு போகிறேன், எங்கே போகணும், எப்படியாவது எங்கே போகணும்? பரலோகத்துக்கு போகணும். ஆமேன். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வாரத்தில் ஒரு வாலிப தம்பியை கவனித்தேன். அப்போ அவனிடத்துல கேட்டேன், எப்பா நீ இயேசுவை சேவி, எப்படியாவது நம்ம எங்கே போகணும்?
பரலோகத்து போகணும். அப்போ அவன்கிட்ட ஒரு 3 எக்ஸாம்பிள் சொன்னேன். சரி நீ சும்மா தானே இருக்கா, நீ பேசாமல் போய் இன்னைக்கு இராணுவத்தில் போய் சேர்ந்துறான். அது ஒன்று, நான் ஒன்று என்ன செய்ய முடியாது, அதுக்கு நிறைய என்னது இருக்கிறது, ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னா. சரி சும்மா தானடா இங்கே இருக்கா, பேசாமல் அமெரிக்கா போயிடறான். அது விசா, பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும், நிறைய ப்ராசஸ் இருக்கு ஐயா அப்படின்னா. டேய் அப்போ சரி சும்மா ஏதாவது ஒரு வேலையில், கவர்மெண்ட் வேலையில் போய் சேர்ந்துறான் அப்படின்னு. அதுவும் என்ன செய்யாது, முடியாது. அப்போ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போகிறதுக்கு நிறைய என்னது இருக்கிறது, ப்ராசஸ் இருக்கிறது. ஒரு திடீர்னு நினைச்ச நீ இங்கே இந்தியாவில் இருக்க, இந்தியா தானே உனக்கு பிடிக்கல, அமெரிக்கா போயிருன்னு, அதுக்கும் நிறைய என்னது இருக்கிறது, ப்ராசஸ். சும்மா ஏறி போக முடியல. அல்ல விட்டால் சரி நீ இராணுவத்துக்காவது போட அப்படின்னா அதுவும் நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவன் சும்மா ஒரு இராணுவத்துக்கு போகிறதுக்கு அவ்வளோ ப்ரொசீஜர், சரி ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறதுக்கு அவ்வளோ என்னது ப்ரொசீஜர், இன்னும் பாருங்கள் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் போகிறதுக்கு அவ்வளோ ப்ரொசீஜர். அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் சில என்னது உண்டு, சில ப்ரொசீஜர் உண்டு. கரங்களை வீத்தி அலையிலேயே சொல்லுங்களேன். இப்போ யோவான் பிரசங்கத்தை கேட்டு நிறைய பேர் மனம் திரும்பி அவங்க ஞான ஸ்நானம் எடுத்தார்கள். இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது. சாதாரணமாக சின்ன ஒரு சர்டிஃபிகேட் ஏதாவது எடுக்கணும்னா கூட ஒரு முகவரியில் ஒரு எழுத்து, ஒரு டோர் நம்பர் மாறி இருந்தாலே மறுபடியும் அடுத்தது என்னது, அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏதோ ஒரு என்னது இருக்கிறது, ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிற விஷயம், அன்பு தெய்வ பிள்ளைகளே, முதல்ல மேலானவைகளை நாம் நாடுவோம். தேவனுடைய ராஜ்யம் உண்டு என்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். உலகத்தில் நம்ம சில நாட்டுக்கெல்லாம் போனது கிடையாது, ஆனால் அந்த நாடு உண்டுன்னு என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். இதே போல பரலோகம் உண்டு. அல்லேலூயா. பரலோகத்தில் அங்க ராஜாவாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது யாரு, காட், தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. அங்கு பிரகாசம் இருக்கிறது. அது எசேக்கியேல் தேவனுடைய தரிசனத்தை கண்டார். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய 6வது அதிகாரத்திலே பரலோக தரிசனத்தை அவர் என்ன செய்தார், கண்டார். வருகிற நாட்கள் அவைகள் எல்லாம் நாம் தியானிக்கிறதா இருக்கும். முதல்ல என்ன, பரலோகம் எங்கே இருக்குது, அதை தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிங்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. ஆகையால் உன்னுடைய வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. தேவன் எங்கே இருக்கிறாரு? அப்போ பரலோகம் எங்கே இருக்கிறது? தம்பிங்க எல்லாம் கவனிக்கணும். பரலோகம் எங்கே இருக்கிறது? வானத்தில் இருக்கிறது. வானாதி வானங்களுக்கு மேலாக. ஆமென். ஹல்லேலூயா. வானாதி வானங்களுக்கு மேலாக தேவன் இருக்கிறார். ஏன் இன்னைக்கு பயங்கர கிளைமேட்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஓசன்ல என்னது விழுந்திருக்கிறதா, ஓட்டை விழுந்திருக்கிறது. பயங்கரமான மாசு, பயங்கரமான இதனால தான் பாருங்கள் இயற்கை உலக அளவில் பெரிய மாற்றம். இந்தியாவில், அது நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லை, உலக அளவிலே பெரிய ஒரு சேஞ்ச். இப்போ பாருங்க, வானாதி வானங்கள், இதை விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்துகிறார்கள். நம்ம பூமியில் இருக்கிறோம். இதே போல நிறைய கோள் என்ன செய்கிறது, இருக்கிறது. இந்த வானாதி வானங்களுக்கு மேலாக தேவன் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ எங்கே இருக்கிறாய், பூமியில் இருக்கிறாய். அல்லேலூயா. அப்போ வானாதி வானங்களுக்கு மேலாக தேவன் இருக்கிறார். ஏசாயா 66வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுதும் தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்குன்னா, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது. அப்ப வேதத்துல வாசிக்கிறோம், அங்க நீங்க எனக்கு கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது. சிலவங்க எல்லாம் பெரிய 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய், அது ஒரு பிரபலம். எங்க சர்ச்சு கட்டுறதுக்கு இத்தனை கோடி ரூபாய் என்னது இது ஆச்சு. சிலவங்க சொல்லுவாங்க, எங்க மாவட்டத்திலே எங்க சர்ச்சு தான் என்னது பெருசு, ஆசியாவிலே எங்க சர்ச்சு தான் பெருசு, அப்படி எல்லாம் சொல்றாங்க. ஐயா, ஆண்டவர் சொல்றாரு, ஆமீன். பாருங்கள், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு. அதுவும் பாருங்கள், நம்ம மாவட்டத்தில் இந்த கோபுரம் கட்டுறாங்கல்ல, அந்த ரூபாய்க்கு இந்தியாவில் கிராமங்களில் 4 சர்ச்சு கட்டிடலாம், 4 இல்லை 10வது கட்டிடலாம். அந்த அளவுக்கு வேணாம், எங்கள் கோபுரம் தான் பெருசு, எங்கள் கோபுரம் தான் பெரிய உயரமானது. இதில் ஒரு பெருமை, அதில் ஒரு கல்வெட்டு, அதில் பேர் வைக்கலைன்னா சண்டை, இப்படியெல்லாம் ஏகப்பட்ட சட்டச்சிக்கல்ல நம்முடைய சபைகள் மாட்டி கிடக்கிறது. நான் சொல்கிற விஷயம் கவனிங்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, வானம் எனக்கு சிங்காசனம் ஐயா,
பூமி எனக்கு பாதபடி. அப்போ நீங்க எனக்கு பாருங்கள், கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது, தேவனுக்கு தேவன் வாசம் பண்ணும்படியாய் கைகளினாலே தேவனுக்கு மனிதன் என்னது கட்ட முடியாது, ஆலயம் கட்ட முடியாது. அப்போ தேவன் தன்னுடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறதாக சொல்கிறார்னா, வானம் எனக்கு சிங்காசனம். ஆமென், ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 32வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அப்போ பரலோகத்துல நிறைய ஏஞ்சல்ஸ், பரலோகத்துல நிறைய யார் இருக்கிறா, ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. அவங்க ஓயாமல் வொர்ஷிப் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை அனுபவித்த இந்த விஷன், இந்த ஒரு அறிவு உடையவங்க தான் தேவனை துதிக்கிற வேளையில நல்லா பிரைஸ் பண்ணுவாங்க. ஆமென், அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆராதனை, அந்த பாடல்களை ஏற்றின தேவ மனுஷர்களை பாருங்க, பாருங்கள், அந்த வார்த்தைகளை பயன்படுகிறார்கள். தேவனுடைய தூதர்களோடு நான் என்ன செய்வேன், பாடுவேன். தூதர்களோடு நான் என்ன செய்வேன், ஆராதிப்பேன். அப்ப கவனிங்க, தேவனுடைய ராஜ்யம் வானாதி வானங்களுக்கு மேலா இருக்கிறது. அடுத்தது அங்கே யார் இருக்கிறா, பாருங்கள், ஆண்டவருடைய வருகை, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது இருக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்பொழுது இருக்கும், அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவரும் என்ன செய்யான், அறியான். கரங்களை வைத்து அல்லையே சொல்லுங்க. சபை தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வஞ்சிக்கப்படக்கூடாது என்பதற்காக இயேசு எச்சரிப்பாக இந்த வார்த்தையை சொன்னார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஒரு வதந்தி இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்து பரவி கொண்டிருக்கும். என்ன ஒரு காலத்தில் சொன்னாங்க, பாருங்க, நான் சபைக்குள்ள வந்த அந்த 2-3 வருடங்களுக்குள்ள என் காதுல கேட்டேன், 2000ல யார் வரப்போறா, ஜீசஸ் வரப்போறாரு. அப்படிப்பட்ட வார்த்தை ரொம்ப பிரபலமா பரவினது. அப்போ ரொம்ப சந்தோஷம். ஏசப்பா வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யிட்டோம், ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஆண்டவருக்காக அர்ப்பணித்துட்டோம்னு பெரிய சந்தோஷம். அப்புறம் அந்த வேர்டு அடுத்து கொஞ்சம் மாறி அடுத்தது ஒரு இயர் சொன்னாங்க, அப்படிதானே, 2012 அது ஒரு இயர் பிரபலமா போச்சு. எப்படியும் பாருங்கள், வசனம் நமக்கு எச்சரிப்பா சொல்றது. வேதத்தை அறிந்த தேவ பிள்ளைகளே, நீங்கள் மற்றவங்களுக்கும் போதிக்கிறவங்க இருக்கிறீங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு, சிறுவர் ஊழியங்கள்ல பாருங்கள், எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யம் வெளிப்படுகிற, தேவனுடைய வருகை வருகிற அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் என்ன செய்யான், அதை குறித்த தீர்க்க தரிசனமோ அதை குறித்த சொப்பனங்களோ எதையும் என்ன செய்யக்கூடாது, நம்பக்கூடாது. வசனம் ஒளிந்து போகாது. வசனம் உண்மை உள்ளது. அதனால ஆண்டவருடைய அந்த நாளுகை, அந்த நாள் இப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆமென். பைபிள் நமக்கு சொல்லுகிற சத்தியம் அதுதான். இன்றைக்கு இரவாக கூட இருக்கலாம், நாளைக்கு காலையில கூட இருக்கலாம். ஆமென். அந்த நாள் பாருங்கள், இரவிலே திருடன் வருவது போல் இருக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த நாள் ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும். அதனாலதான் எப்பொழுதும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். அதனாலதான் வர்ற சண்டே ஞானஸ்நான ஆராதனை நடக்குது, ஒரு 10-15 பேருக்கிட்ட எடுப்பாங்க அப்படின்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துனுடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த ஒரு அறிவு நமக்கு இருக்கணும். அந்த நாள், அந்த இயர், எந்த ஒரு கால்குலேஷனையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்யவில்லை, சொல்லல. எப்பொழுதுமே மறைபொருள் கர்த்தருக்கு. சிலவங்க எல்லாம் ஃபுல்லா ஒரே என்னது, அந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் பார்ப்பாங்க. பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுவோம். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களை இயேசு வருவாரே ஆனால் ஒரு இமை பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை நாம் கிறிஸ்துவுக்குள் மரிப்போமானாலும் கூட பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், முந்தி கொள்வோம். அந்த வார்த்தைக்காய் கரங்களை உயர்த்தி சோத்திரம் பண்ணுங்களேன். சோத்திரம். நம்ம கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்த நிறைய பிதாக்கள் இருக்கிறாங்க, நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க, நல்ல உண்மை உள்ள தேவ மனுஷர்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இயேசு இன்றைக்கு வருவாரே ஆனால் நம்மளை விட முதல்ல அவர்கள் என்ன செய்வார்கள், முந்தி கொள்வார்கள். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய நம்பிக்கை. அப்போ தேவனுடைய ராஜ்யம் பாருங்கள், இந்த நாட்கள்ல அந்த நாளையும் அவர் வெளிப்படுகிற அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியான். அந்த வசனத்துல 2வது பகுதியிலே பரலோகத்துல ஃபுல்லா நிரம்பி இருக்கிறது யாருன்னா, பரலோகத்தில் உள்ள தூதர்களும் என்ன செய்யார்கள், அறியார்கள், குமாரனும் அல்லாவிட்டால் நானும் அதை என்ன செய்யேன், அறியேன் என்று இயேசு சொல்கிறார். அப்போ பரலோகத்துல தேவனுடைய ஒரு பெரிய சிங்காசனம் இருக்கிறது. அவர் நிருபத்தில் என்ன வாசிக்கிறோம், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுங்க. அப்போ பரலோகம் நல்ல பிரைட்னஸா இருக்கும். ஆமென்.
பரலோகம் எப்படி இருக்கும்? நல்ல வெளிச்சமா இருக்கும். சிலவங்களுக்கு வெளிச்சமே பிடிக்காது, ஃபுல்லா லைட்டு, இந்த லைட்டே இப்படி அப்படின்னா ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். இயேசு வந்து எப்படி வந்தாரு? ஒளியாய் வந்தார். சிலவங்களுக்கு வியாதி நிமித்தம் ஒருவேளை ஏதாவது அந்த அந்த கண் பிரச்சனையா இருக்கும், தலைவலியா இருக்கும், அது வேற. பொதுவாகவே சிலவங்களுக்கு எப்பவுமே லைட் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் இருக்குன்னா அது ஏதோ சம்திங் ராங். அவங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஆமென். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன் சத்தமா. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொன்னோன்னு சிலவங்க எல்லாம் மும்முனி ஆயிட்டியே. ஏன் மும்முனி ஆயிட்டியே? நிறைய கோடி சுவிஸ் பேங்க்ல போட்டிருக்கிறீங்களோ? அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நான் சொல்றது வந்து பொக்கிஷம் பரலோகத்துல சேர்த்து வைத்திருக்கிறவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆமீன். யாருக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? ஆமீன். ஒரு 2-3 பாயிண்ட். ஆமீன். பாருங்கள். ஆமீன். நமது இந்த பிதா அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. என்கிறவர்களுக்கு ஒரு சந்தோஷம். நமது இரட்சகர் அங்கே இருக்கிறாருங்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஆட்டுக்குட்டியானவர் நமக்காய் சிலுவையிலே உயர்த்தப்பட்டவர் பிதாவினுடைய எங்கே இருக்கிறார்? வலது பார்சத்தில் இருக்கிறார். அது ஒரு அம்மா பாட்டு எழுதும் பொழுது பார்க்கிறார். ஆமீன். பாருங்கள், அவருடைய ஒவ்வொரு காயங்களால் பார்த்து நான் என்ன செய்வேன்? முத்தம் செய்வேன். தாவீதுக்கு ஒரு ஆசை, பெர்க்மன்ஸுக்கு ஒரு ஆசை. தாவீது அங்க பார்த்து எப்பா ஒரு பாட்டு பாடை அப்படின்னு சொல்லி என்ன செய்வேன்? கேட்பேன். பரலோகத்தை குறித்த ஆமீன். பாருங்க, அப்போ நம்முடைய இரட்சகர் அங்கே இருப்பார். நமக்கு கிறிஸ்துக்குள் யாரெல்லாம் வாழ்ந்தாங்களோ நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் எங்கே இருப்பாங்க? ஒருக்க வாயை திறந்து சொல்லுங்க, எங்கே இருப்பாங்க? வாயை திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சவுண்ட்ல சொல்லுங்க. அப்போ எங்கே இருப்பாங்க? பரலோகங்கிறது ஒருக்கா உங்க வாயிலேயாவது பேசுங்களேன். நம்ம போக வேண்டிய ஸ்டாப், நம்ம போக வேண்டிய நாடு. ஆமென். எங்கேயாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல டிக்கெட் எடுக்கணும்னு நினைச்சிடுங்க. முன்னா பொண்ணு தெரியாது, முதல்ல போகிறேன். இப்போம்லாம் அந்த கஷ்டம் யாருக்குமே இல்லை. இப்போ 2 வீலரில் காரில். அந்த காலத்தில் ஏதாவது பாருங்கள், நான் நேற்று இந்த லாஸ்ட் வீக் விபிஎஸ் கிருபையினால் 2 டீம் ரெடியாக இருக்கிறாங்க. ஒரு 10 சர்ச்சுக்கு போக இருக்கிறோம், ஜெபம் பண்ணிவிடுங்க. அப்போ என்னென்னா அந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணேன். ஒரு 2000 இருந்தே இந்த சிறுவர் ஊழியத்தை செய்கிறேன். அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபோன் கம்யூனிகேஷன்லாம் கிடையாது. இந்த ஊர் அந்த ஊரில் இருக்கிற சர்ச்சு. அப்போ முதல் அந்த ஊரை வந்து அப்போ தான் என்ன செய்கிறதா இருக்கும்? கேட்குறதா இருக்கும். அப்போ பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கணும். அந்த ஊரை முதல்ல என்ன செய்வோம்? நம்ம சொல்லி பார்ப்போம். அப்புறம் எசக்கு மாற்றி இப்போம்லாம் கண்டக்டர்லாம் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறாங்க, கொஞ்சம் சிலர் அப்படிதானே. அன்னைக்கெல்லாம் ஏதாவது சொன்ன அவங்க வந்து கலெக்டராக என்ன செய்வாங்க, கண்ட்ராக்டராக எல்லாம் எப்படி இருப்பாங்க? அவன் பாருங்க. அதனால பயந்து சொல்லணும். 2 தடவை மனப்பாடம் பண்ணிடணும். நான் சொல்ற விஷயம் ஆமீன். பரலோகங்கிற வார்த்தையை உங்க வாயில உச்சரிங்க. தேவனுடைய ராஜ்யம்ங்கிற வார்த்தை உங்கள் சிந்தையிலே வரட்டும், உங்கள் வாயிலே வரட்டும். சொல்லுங்க, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யம். நான் ஃபர்ஸ்ட் தனிநபர் ராஜ்யம் சொன்னேன், 2வது சபைக்குள்ள சிங்காசனம் இருக்கு, 3வது தான் இனி வெளிப்பட போகிறது. அவர் தம்முடைய ராஜ்யத்தோடு வல்லமையோடு வரப்போகிறார். ஆமென். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, அவருடைய சிங்காசனம் எங்கே இருக்கிறதோ அதுதான் அவருடைய ராஜ்யம். ஆமென். கரங்களை வீழ்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அவருடைய ஆளுகை எங்கே இருக்கிறதோ அதுதான் அவருடைய ராஜ்யம். அல்லேலூயா, பிரைஸ் காட். அப்போ பாருங்கள், பரலோகம் யாருக்கு சந்தோஷம்? ஆமீன். அதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள். அங்கே நம்முடைய சகோதரர்கள் இருப்பார்கள், அங்கே நம்முடைய சகோதரிகள் இருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் நமக்கு முன்பாக மரித்த பரிசுத்தவான்கள் இருப்பார்கள். 2வது என்ன சந்தோஷம்னா, நம்முடைய நாமம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் காட். சிலவங்களுக்கெல்லாம் இதில் ஒரு சந்தோஷம், இதில் ஒரு பெருமை. என்னுடைய சில நண்பர்கள்லாம் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பாருங்கள், ஏதாவது கல்வெட்டில் என் பேர் வந்துட்டலான்னு சந்தோஷப்படுவாங்க. நான் இயேசுவின் ரத்தம் செய்யும் மனசுக்குள்ளே சொல்ல வேணும், சத்தமாக எல்லாத்தையும் சொல்ல. நம்மளோட சீனியர்கள்ட்ட சொல்ல முடியாது, நண்பர்கள்ட்ட சொல்ல. ஐயா, பரலோகத்தில் நம்ம பேர் எழுதியிருக்கு, அதுக்காக என்ன செய்யுங்க? சந்தோஷப்படுங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலவங்கெல்லாம் இந்த பூமியில் அலோட்ட ஏதாவது இதிலிருந்து என் பேரை நீக்கிடுவாங்களோ வெட்டிடுவாங்களோ, பயப்படாதுங்க. உங்கள் பேர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு என்ன சொன்னார்? சீஷர்களும் சொல்றாங்க, ஐயா உங்க நாமத்தில் நாங்கள் என்ன துரத்தினோம்? பிசாசை துரத்தினோம். எங்களை கண்ட உடனே பிசாசெல்லாம் நடுங்கி ஓடுன கத்த சொன்னாரு. அதுக்கு சந்தோஷப்படாதுங்க. உங்க பேர் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு சந்தோஷப்படுங்க. அப்போ சபை விசுவாச பிள்ளைகள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, என் நேம், என் பேரு தேவனுடைய ராஜ்யத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன்.
ஆமென். அதுக்காக சந்தோஷத்தோடு ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன். ஆமென். இயேசு சந்தோஷப்பட சொன்னார். அப்ப நம்ம சந்தோஷமாய் ஆராதிக்க வேண்டிய விஷயத்திலே ஒன்று, என் பெயர் ஆமென் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்படு. இது புழுதியில அல்லது இந்த பூமியில ஆமென் பாருங்கள், ஒருவேளை வெட்டிடுவாங்கன்னு பயப்படாதுங்க. ஆமென். நிறைய பேர் இன்னைக்கு வந்து கிருபையினால ஆவிக்குரிய சபைகள் நிரம்பி வழிகிறது. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். கடந்த நாட்கள் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு காலத்தில் எங்கள் சர்ச்சு தான் பெரிய சர்ச்சாக இருந்து, ஆனால் இப்போ பார்த்தா எங்கள் சர்ச்சை விட பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபையில் தான் கூட்டம் அதிகமாக என்ன செய்கிறது, பெருகிறது அப்படின்னு சொன்னாங்க. இது எங்களுக்கு ஒரு ஆச்சரியம்னு சொன்னார்கள். நான் சொல்கிற விஷயம் பாருங்கள், அப்போ இன்னைக்கு ஆவிக்குரிய சபைகள் ஆமென் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் நடுவிலே ஆமென் பாருங்கள் ஆண்டவரை சேவிக்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் ஆவிக்குரிய சபைக்கு யாராவது போனால் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கிற நிலை இருந்தது. தண்ணி எடுக்கக்கூடாது, அல்லவிட்டால் பாருங்கள் அவங்க ஊரில் ஏதாவது பிஸ்னஸ் இருக்கும், ஃபேக்ட்ரி இருக்கும், அதில் போகக்கூடாது, பல நெருக்கடியை சந்தித்தாங்க. அப்பொழுதும் கர்த்தரை சில கூட்டம் சேவித்தது. கரங்களை வீத்தி அலையிலேயே சொல்லுங்களேன். அவ்வளவு எதிர்ப்பு. இன்னைக்கு நார்த் இந்தியாவில் சில பகுதிகள் அப்படிதான் இருக்கு, ரொம்ப கடினமா இருக்கு. அங்கும் ஊழியங்கள் இருக்கிறது, அங்கும் மிஷனரிகள் இருக்கிறாங்க, அங்கேயும் விசுவாச பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பாருங்கள், ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நான் ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு சாட்சியை எனக்கு ஞாபகம் சொல்கிறேன். ஒரு முறை இப்படி தான் ஆமென் பாருங்கள், வெளி மாவட்டத்துக்கு ஊழியத்துக்கு போகும்பொழுது, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்பொழுது எங்களை பார்த்தோடனே உங்கள் இயேசு அங்கே இருக்கிறார் அப்படின்னாங்க. அப்போ எங்களுக்கு புரியலை, எங்கள் கிராமத்தில் உங்கள் கிறிஸ்தவங்க யாரும் இல்லையா, உங்கள் இயேசு அங்கே இருக்கிறாருன்னு சொன்ன உடனே அந்த கிராமத்தை விட்டு ஒரு நபரை என்ன செய்ய வச்சிருக்கிறாங்க, அந்த தள்ளி வச்சிருக்கிறாங்க. அவர் வந்து சோம்பேறியான ஆள் அல்ல, அவருக்கு பேரே ஆபிரகாம். ஏற்கனவே சர்ச்சில் அவருக்கு சாட்சி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சுன்னா அவர் வந்து அந்த இடத்தெல்லாம் பண்படுத்தி ஃபுல்லாக விவசாயம், அவருடைய வீடு அப்படி ஒரு மலையுடைய மேட்டில் இருக்கிறது, சுற்றி அவருடைய நிலங்கள் தான். நிறைய ஆட்கள் வேலை செய்கிறாங்க. அந்த நிலைக்கு அவர் ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்கிறார். போன பிறகு அவருடைய சாட்சியை சொன்னார், இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என் கிராமம் என்னை என்ன செய்ய வைத்தாங்க, ஒதுக்கி வைத்தாங்க. இன்னைக்கு என் கிராமத்தில் உள்ளவங்க எல்லாம் என் பண்ணையில தான் வந்து என்ன செய்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அந்த அளவு கர்த்தர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார்.